இது இன்னைக்கு காலையில எங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. "நீ ஒரு செயின் அறுந்து போச்சுன்னு சொன்னீல்ல, அந்த செயின நீ ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டு வந்து நம்ம அத மாத்தி நான் உனக்கு வேற செயின் தர்றேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் பணம் ரொம்ப இருக்கோ? பணம் ரொம்ப இருந்தா தாங்க. நீங்க மாத்தவலாம் வேண்டாம். அது பத்திரமா தான் இருக்குது இப்போதைக்கு. நான் இப்ப ரூ. 100 ரூ. 150 அந்த ஆசாரி கடையில கோல்டு கடையில குடுத்தா அது பத்த வச்சு தந்துருவாங்க. அத வச்சு நான் வச்சுக்கிறேன். நீங்க நெறைய பைசா இருந்தா என்ட்ட குடுங்க. அந்த பைசா வச்சு நான் பைசா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலையில அந்த பைசாவ கொண்டு போய் நகைக்கடையில அவன் செய்கூலி மாத்தணும்னா, அது செய்கூலி, சேதாரம் எல்லாம் சேர்த்து போடுவான். அந்த பைசாவ அவன்ட்ட கொண்டு போய் குடுக்குறதுக்கு என்கிட்ட தாங்க நான் பைசாவாவது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். காலையில இது நடந்துச்சு. இப்ப நார்மலா யோசிக்கிறது என்னன்னா, வீட்லனா செயின் அறுந்து போச்சுன்னா, அது உடனே கொண்டு போய் மாத்தணும். முன்னாடி இந்த வெல்த் கிரியேஷனோ, இங்க எம்எம்ஜியோ வராம இருந்திருந்தா இந்த மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். நம்ம உடனே போய் மாத்தணும், அடுத்து புது நகை வாங்கி போடணும் இந்த மைண்ட் செட் இருந்திருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் ஆகுனத பார்த்தேன் இன்னைக்கு. அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு நம்ம சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறதுக்கான நாலேஜ் எடுத்துக்கணும். இது எப்படி எல்லாம் பிளான் இருக்கோம், எங்கெல்லாம் நாலேஜ் எடுத்துக்க போறோம், அதுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது ஒன்றும் ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, நம்ம பணத்தை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் வச்சிருக்கோம் ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க சார். எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய நம்ம வெல்த் கிரியேஷன் படிச்சதுல இப்போ ஒரு விஷயம் இந்த ஒரு வாரத்துல நடந்தது. அதாவது எங்க அப்பா வீட்டு பங்கு வந்து நம்ம வாங்குறதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா வந்து தங்கச்சி கொடுக்கணும். இப்போ அது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் பிரச்சனை தீபாவளிக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல கண்டிஷனா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன், இவ்வளவு நாள் நம்ம இதுல படிச்சிருக்கிறோம், நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சார் சொன்னது வந்து ஒரு மாங்காய் எடுக்கணும்னா 6 கல்லு ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னாங்க. அதை எழுதினேன். 6 பேர்கிட்ட கேட்டு வைக்கிறதுக்காக எழுதி வச்சேன், அது எம்எம்ஜி உள்பட எழுதி வச்சேன். ரெண்டாவது வந்து என் சேவிங்ஸ்ல கை வைக்க கூடாது. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அதான் சொன்னாரு, நீ குடுக்குற கொடு, நானும் கொடுக்குறேன் பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி. நீ கடைசி ஏன் சேவிங்ஸ் தான் வர்றியான்னு கை வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 6 பேருக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக 1,50,000 ரூபா, அது 3 லட்சம் ரூபா வெளியில கடன் இருக்கு. வெறும் 1.5 பைசா வட்டி தான். அப்ப அதுக்கப்புறமா 6 லட்சம் வாங்கினா நீங்க எப்படி கடன் அடைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அடைப்போம், எப்படினாலும் சரி பண்ணிடுவேன்னாரு. பிளானே அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. அப்புறமா அவர் அன்னைக்கு நைட்டே யோசனை பண்ணி எனக்கு கொஞ்சம் காசெல்லாம் வர வேண்டி இருக்கு, எப்படி ஒரு 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா வந்துரும் அப்படின்னாரு. அந்த கடனை வந்து அந்த பத்திரத்துல நம்ம 3 லட்சத்தை கொடுத்து திருப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்ப திருப்பிட்டு அந்த பத்திரத்தை வச்சு திரும்ப 6 லட்சத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கா கேட்கணுமானா அதையும் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில தான் சாரோட வீடியோ டெய்லி நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்ப இன்னைக்கு காலையில யோசனை பண்ணதுல எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அந்த 3 லட்சத்துக்கு கடன் அடைக்க கூடாது. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற 2.5 லட்சத்தை ஏதாவது உள்ள சேவிங்ஸ்ல போட்டு வைங்க. 2.5 லட்சம் நம்ம போட்டு வச்சோம்னா அங்க ஏற்கனவே 1.5 பைசா வட்டியில தான் இருக்கு. இப்ப நமக்கு இன்னும் தீபாவளி வரைக்கும் டயம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் உங்களால என்ன சேர்க்க முடியும், என்னால என்ன சேர்க்க முடியும், வருமானத்தை கூட்டுறதுக்கு இப்ப ஏலச்சீட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இன்னும் புதுசா ஒரு ஏலச்சீட்டு பண்றதுக்காக ரெடியா இருக்குது. இப்ப அந்த மாதிரி நம்ம வருமானத்தை கூட்டிட்டோம்னா நமக்கு 6 லட்சம்ன்றதுல 3 லட்சம் மிச்சமாயிரும். 3 லட்சம் மட்டும் தான் கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அத சார் சொன்னதை பூராமே யோசிக்காம இருந்திருந்தேன்னா அந்த பத்திரத்தை திருப்பிட்டு திரும்ப நான் இருந்து 6 லட்சத்துக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டயே தேடணும். அவர்கிட்ட 3 லட்சத்தை 1.5 லட்சம் ரூபாய் 1.5 பைசா வட்டி அடைச்சிட்டா திரும்ப அவர்கிட்ட போய் கேட்டா 2.5 சொல்றாரு சார். 2.5 பைசா வட்டி தான் நான் இனிமே தருவேன், நீங்க பழைய ஆளுன்றனால பழைய காசு அப்படியே நிக்குதுன்னாரு. அதை பிளான் பண்ணி எல்லாம் யோசிச்சு ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி எழுதி வச்சேன், பிரச்சனையை பக்கத்துல பார்க்காம தள்ளி வச்சு எழுதுனேன். அதுல ஒன்னொன்னா செய்யணும் அப்படின்ற பார்த்ததுல 3 லட்சம் ரூபாய் மிச்சமாயிருக்கு. இந்த 3 லட்சமே இந்த தீபாவளிக்குள்ள கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், அது இங்க படிச்சனால. கிரேட். ஸோ அந்த 6 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்போம், அதுல இருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் போற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னொரு விஷயம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் 1 பைசா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு சரி வாங்கிடுவோம், நமக்கு கொடுக்கத்த ஆள் இருக்குல்ல வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல அதுவும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க.